சின்னன்ல எல்லாரும் இந்த தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லுவேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளில எங்கட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. என்ன அன்றைக்கு எனக்கு விளங்க இல்ல, இன்னும் விளங்க இல்ல. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள் என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாகி போட்டு அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவர். சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்தது இஜம்பு தொப்பியும் கையில துப்பாக்கியமாக 4-5 பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவை நல்ல வடிவான மனுஷி என்றுதான் சொல்லுவேன். அது உண்மைதான். அந்த வடிவ பிழையான எண்ணத்தோட அந்த இஜம்பு தொப்பிக்காரங்க பார்த்துட்டவங்க. குற்றுவிதா கிடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதறு பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன பெடியத்தான் கையில எடுத்து அள்ளியெல்லாம் எடுத்து அவங்கள மேல எரிஞ்சதான். அதுல ஒருத்தன் முடிய பிடிச்சு தூக்கி எறிஞ்சவன் தலைகல்ல போதப்பட்டு நினைவிழந்து போன நான் கண்ணை திறந்து வாக்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில இன்னொரு மடியில இறந்து போன என்ற அப்பா. நான் அழுதனான். அம்மா அழ இல்ல, என்னையும் அழ வேண்டாம் என்று சொன்னவன். இந்த வரடா, நீதான ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எனக்கு என்றாலும் பயம் டாக்டர்.